Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பேசிக் மேக்ஸ்ல டே 5 பார்க்க போறோம். இதுல என்ன பார்க்க போறோம்னா டிவிஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் டிவிஷன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட நம்ம வந்து 4 ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸில் வந்து நம்ம தரவாக இருக்கணும். டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 டேபிள்ஸ் வரைக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் போட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம கற்றுக்கலாம். ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது இதில். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன நம்பர்லேருந்து நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ நம்ம 8 டிவைடட் பை 2 இது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். அதாவது 2 டேபிளில் 8 வருதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 டேபிள் எழுதுவோம் இல்லையா? 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. அதாவது 2 டேபிளில் 8 4 டைம்ஸ் வருது. அதாவது இந்த மாதிரி டிவிஷன் நம்ம போடணும். இது வந்து டிவைடண்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து டிவைசர். சரிங்களா? டேபிள்ஸ் வந்து டிவைசர். ஸோ அந்த டிவைடண்ட்டை வந்து உள்ளே போடணும், டிவைசரை வந்து வெளியே போடணும். அதாவது 2 டேபிளில் 8 எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கணும். 2 4s are 8. அந்த 4ஐ மேலே போடணும். அதுக்கு பேர் தான் கோஷன்ட். சரிங்களா? அந்த 8 2 4s are 8 வந்துச்சுல, அது இங்கே போட்டு பேலன்ஸ் 0. இதுதான் ரிமைண்டர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது வந்து டிவைடண்ட், டிவைசர், கோஷன்ட், ரிமைண்டர். சரிங்களா? இப்போ இப்படியே நம்ம ஒரு 2 டிஜிட் நம்பர்ஸ்லாம் பண்ணுவோம். 28 டிவைடட் பை 2 இது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து 28ஐ 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? இங்கே வந்து பீயிங் த சிங்கிள் நம்பராக இருந்ததுனால நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 8 வந்து 2 டேபிளில் எப்போ வருது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 டிஜிட் 3 டிஜிட் நம்பர்ஸ்லாம் வரும்போது பிரிச்சுக்கணும். நம்பரை டிஜிட்டாக டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே டிவைடண்ட் வந்து டிவைசருக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா அதை விட பெருசாக இருக்கணும். அதாவது இப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற நம்பர் வந்து வெளியே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா வெளியே இருக்கிறத விட பெருசாக இருக்கணும். வெளியே இருக்கிறத விட கம்மியாக இருக்கக்கூடாது. டிவைடண்ட் வந்து டிவைசரை விட கம்மியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த 28 இருக்குல்லையா, நான் வந்து ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். 2 வந்து 2 டேபிளில் வருமா? எஸ். 2 1s are 2. ஸோ பிரிச்சுக்கிறேன். 2 1s are 2. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். இங்கே வந்து ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஸோ 2 1s are 2. சப்ராக்ட் பண்ணும்போது பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு நம்பரை நம்ம இறக்குறோம் 8. ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் இந்த மாதிரி மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்பில் ஒரு நம்பர் வந்து நம்ம இறக்கிக்கலாம். சரிங்களா? இப்போ 8 வருதான்னு பார்த்தீங்கன்னா வருது. 2 4s are வந்து 8, ரிமைண்டர் வந்து 0. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் அதே இன்னொரு 3 டேபிளில் 392வை நான் வந்து ஒரு 2 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ இதே மாதிரி இதில் வந்து 3 நம்பர் இருக்கு இல்லையா, நான் வந்து இப்போ பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 3 எடுத்துக்கிறேன். 3 எடுத்திங்கன்னா 3 வந்து 2 டேபிளில் வரலையே. 2 1s are 2, 2 2s are அதோட 4 தானே வருது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 3 நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது 3 வந்து 2 டேபிளில் வராத சமயத்தில் என்ன பண்ணணும்னா அதை விட கம்மியான நம்பர் போடணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. 2 1s are 2, 2 2s are 4. அதுக்கு நியராக என்ன இருக்குது? நியரான கம்மியான நம்பர். அதிகமான நம்பர் போடக்கூடாது. இதை விட அதிகமான நம்பர் எடுக்கக்கூடாது. அதுக்கு நியராக உள்ள கம்மியான நம்பர். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 தான் போட முடியும். 2 1s are 2. அப்போ என்ன பண்ணணும்னா 2 1s are 2. சரிங்களா? இப்போ சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் வந்து 1. நெக்ஸ்ட் நம்பரை நான் இறக்குறேன் 9. ஸோ இப்போ இதை என்ன ஆயிடுச்சுன்னா 19. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப்பில் ஒரு நம்பராக தான் நம்ம இறக்கணும். ஓகேங்களா? இப்போ 19. இப்போ 2 டேபிளில் 19 வருதா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக டேபிள்ஸ் வந்து தரவாக இருந்தால் மட்டும்தான் டிவிஷன் போட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 2 8s are 16, 2 9s are 18, 2 10s are 20 ஆகிடுது. இதை விட அதிகமான நம்பர் போகக்கூடாது. அப்போ இதை விட கம்மியான நம்பர் பார்த்தீங்கன்னா 2 9s are 18, 2 9s are 18. சரிங்களா? பேலன்ஸ் வந்து இப்போ 1. ஓகே. நெக்ஸ்ட் இன்னும் முடியல. இன்னும் ஒரு நம்பர் இருக்குது, கடைசி நம்பர். அதையும் நான் இறக்கிக்கிறேன். 12 ஆயிடுச்சு. ஸோ 12 பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 2 6 are 12. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு சம் போடலாம் 2 டேபிளில். இது பாருங்கள், இப்போ 1654 நான் வந்து 2 டேபிளில் டிவைட் பண்ணுறேன். எந்த நம்பரால் எந்த ஒரு டிவிஷனுமே இப்படி தான் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 1 எடுக்கிறேன். 1 வந்து 2 டேபிளில் வருமா? வராதுன்னா இங்கே கூட தானே 3 வராது. ஆனால் நீங்கள் அதை விட கம்மியான நம்பர் எடுத்தீங்கல்ல, இங்கே மட்டும் 1 வராது, அதை விட கம்மியான நம்பர் எடுக்கவே முடியாது. ஏன்னா 2 டேபிளில் 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமே. நான் என்ன சொல்லியிருக்கேன் எப்பயுமே, இதை விட இது அதிகமாக இருக்கணும், இல்லைனா இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. டிவைசரை விட நம்ம இங்கே எடுக்கிற நம்பர் கம்மியாக இருக்கக்கூடாது. அப்படி கம்மியாக இருந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ நான் 16 தான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் இதை விட அதிகமாக இருக்குது, இதுலேயும் ஃபஸ்ட்டு நம்பர் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்பர் நீங்கள் எடுக்கும் போது இதை விட இது கம்மியாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும் அட் அ டைமில். சரிங்களா? இப்போ வந்து இந்த 16 இருக்குல்ல, இப்போ நான் இதில் வந்து 16 எடுத்துக்கிறேன். 16 வந்து 2 டேபிளில் 2 8s are 16, பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் நம்பரான 5 இறக்குறேன். கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போது அட் அ டைமில் 2 நம்பரை எடுக்கிறதுனால இங்கே எதுவும் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் சம்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ நான் 5 இறக்கிட்டேன். இப்போ 5 வந்து இதை விட அதிகமாக தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ அதனால் அடுத்த நம்பரையும் சேர்த்து இறக்கணும்னு அவசியம் இல்லை. இதை விட இது கம்மியாக இருக்கும் போது மட்டும்தான் 2 நம்பரை இறக்கிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இதை விட இது அதிகமாக இருக்கிறதுனால 2 2s are 4 வரலாம், 2 3s are 6, இதை விட அதிகமாக போயிடும். ஓகே, இப்போ பேலன்ஸ் வந்து 1. நெக்ஸ்ட் வந்து இந்த 4 இறக்குறேன். ஸோ இது வந்து 14 ஆகிடும். இப்போ 2 7s are வந்து 14, பேலன்ஸ் வந்து 0. புரியுதுங்களா? அடுத்து ஒரு சம் பார்க்கலாம் பாருங்கள். 216 நான் வந்து 2 டேபிளால் இப்போ டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ இது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதே மாதிரி சேம் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கணும், இதை விட இது கம்மியாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ரெண்டாவது நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து இதை விட கம்மியாக இல்லாததுனால ஓகே, ஃபஸ்ட் நம்பர் ஓகே எடுத்துக்கலாம். அப்போ 2 1s are 2, பேலன்ஸ் வந்து 0. நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 வந்து இறக்குறேன். ஓகேங்களா? 1 வந்து இறக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக இருக்குது, கம்மியாக மட்டும் இருக்கவே கூடாது. அப்போ நான் என்ன சொன்னேன், எப்போல்லாம் டிவைசரை விட வர நம்பர் கம்மியாக இருக்கோ நம்ம அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். அட் அ டைம் 2 நம்பர் ஐம் டேக்கிங். இங்கே தான் ஒரு கான்செப்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எப்போல்லாம் 2 நம்பரை சேர்த்து எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் கோஷன்ட்டில் ஒரு 0 போடணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இங்கே கூட தானே ஃபஸ்ட்டு 2 நம்பர் சேர்த்து எடுத்தீங்க, ஏன் இங்கே கோஷன்ட்டில் 0 போடல அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டே 2 நம்பர் எடுத்ததுனால 0 போடுறதுனால நோ யூஸ். சரிங்களா? இங்கே 0 போடுறதுனால யூஸ் கிடையாது. நம்பருக்கு முன்னாடி 0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதனால் நம்ம அதை வந்து கேல்குலேட் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலி அது கான்செப்ட் தான். 2 நம்பர் எப்போல்லாம் இறக்குறீங்களோ அப்போ கோஷன்ட்டில் 0 போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நம்பரை டிவைடே பண்ணணும். ஸோ நான் 2 நம்பரை சேர்த்து எடுத்ததுனால கோஷன்ட்டில் 0 போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நம்பரை டிவைடே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்பருக்கு முன்னாடி 0 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 0 போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து மாற போகிறது இல்லை இல்லையா? அதனால நம்ம வந்து அதை பெருசாக நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 16 ஆயிடுச்சு. ஸோ 16 வந்து நம்ம இப்போ 2 டேபிளில் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 2 8s are வந்து 16 வரும், பேலன்ஸ் 0. அவ்வளோதான். இந்த கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. எப்போல்லாம் நம்ம டிவிஷன் பண்ணுறோமோ அட் அ டைம் 2 நம்பர் எடுக்கும் போது 0 சேர்க்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் எல்லா சம்ஸுமே. இப்போ நான் இதை 3 டேபிளில் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போது 3 டேபிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 எடுக்கிறேன். 4 வந்து இதை விட அதிகமான நம்பர் தான், அதனால் டிவைட் பண்ணிக்கலாம். 3 1s are 3, இது சப்ராக்ட் பண்ணும்போது பேலன்ஸ் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து 5 இறக்குறேன். இது வந்து 15 ஆயிடுச்சு. அப்போ 15 வந்து 3 டேபிளில் 3 5s are 15 வரும், பேலன்ஸ் வந்து 0. நெக்ஸ்ட் நம்பரான 6 நான் இறக்குறேன். சரிங்களா?
ஸோ 6 இறக்கும்போது 3 2s are 6 வரும். பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் வந்து நான் 3 இறக்குறேன். 3 1s are 3. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட், ஈஸியாக முடிஞ்சிடும். நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு சம் போட்டுடலாம். இது பாருங்க, அதே 3 டேபிளில் வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ சேம் கான்செப்ட், ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கிறேன். 3 1s are 3 வருது. பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 5 இறக்குனா 15 ஆயிடுச்சு. 3 5s are வந்து 15. பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து 1 இறக்குறேன். இப்போ நான் 1 இறக்குறதுனால இதை விட இது கம்மியான நம்பராக இருக்குது. அதனால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாததுனால அடுத்த நம்பரையும் சேர்த்து இறக்குறேன். ஸோ எப்போல்லாம் நம்ம அட் அ டைம் 2 நம்பர் இறக்குறோமோ அப்போல்லாம் நான் ஒரு 0 போடணும்னு சொல்லியிருக்கேன். 0 போட்டதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 3 5s are 15 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 0. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1505. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பாக அந்த டிவிஷன்ஸை வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள். டேபிள்ஸ் கண்டிப்பாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக புரியும். ஸோ இதே மாதிரி தான் எந்த நம்பரால் டிவைட் பண்ண சொன்னாலும் இதே கான்செப்ட் தான், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த 5 வீடியோஸில் நீங்கள் 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸும் நல்லா தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.